இந்த மாதிரி கார்ட்டூன் இமேஜ் எப்படி என்னோடய ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். விஜய் சார் மாதிரி கார்ட்டூன் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி பார்க்கலாம். டெலகிராமுக்குள்ளே ஓப்பன் பண்ணி செர்ச்சில் நான் சர்ச் பண்ணதை அப்படியே சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், அதை தொட்டுட்டு ஸ்டார்ட்டு கொடுத்துக்கோங்க. ஒரு ஃபார்ம் மாதிரி வரும், அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஸோ உங்களுடைய எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா விஜய் சார் ஃபோட்டோவை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எனக்கு ஒரு கார்ட்டூன் வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராசஸிங் கேட்கும். ஸோ ஒரு வெயிட் பண்ணிங்க. ஸோ வெயிட் பண்ண ஒரு 2 minutes தான் ஆகும். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எப்படிங்க, இது எதுக்கு போடலாம், இன்ஸ்டாவில் வந்து போடலாம். ஸோ கார்ட்டூன் மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், இல்லை உங்களை மாதிரி ஃபோட்டோ வேணும் கார்ட்டூன் அப்படின்னு சொன்னாலும் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, விஜய் சார் மாதிரி கார்ட்டூன் வந்திருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணுறது. உங்கள் ஃபோட்டோ மேலே வச்சுக்கோங்க, கார்ட்டூன் ஃபோட்டோவை கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதுவே வந்துடும். ஸோ இது இன்ஸ்டாவில் போட்டிங்கன்னா எப்பட்றாது அதே மாதிரி சட்டை அதே மாதிரி கோட்டு எல்லாம் அப்படியே எடுத்திருக்கானுங்க, யாராவனுங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் இது பல பேர்த்துக்கு யோசிச்சு எடுத்துருப்பாங்க தோணும். அப்படிலாம் கிடையாது, சிம்பிளாக எடுத்தாச்சு. ஸோ இது வந்து டெலகிராம் பாட்டு செக்யூராக இருந்தோன்னா தான். ஸோ அதுக்காண்டி தான் வீடியோ போட்டிருக்கேன். லைக் பண்ணிக்கோங்க.